அச்சமூட்டுகிற அறிமுகத்தோடு என்னை இங்கே அழைத்திருக்கிற இந்த கருத்தரங்கத்தின் தலைவர் அருமை நண்பர் தடா சுந்தரம் அவர்களே, தொடக்க உரை ஆற்றி அமர்ந்திருக்கிற மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள் காரம்பாக்கம் கணபதி, அரவிந்த் ரமேஷ் அவர்களே, பகுதி செயலாளர்கள் துரைராஜ், கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கிற அருமை நண்பர் சைதே அன்பு மற்றும் வாசுகி பாண்டியன், வரவேற்புரை ஆற்றிய வழக்கறிஞர் திலீப் குமார், எதிரில் பார்வையாளர்கள் வரிசையில் அமர்ந்திருக்கிற அருமை தோழர்கள் உமாபதி, சிங்கராயர், இளைய கம்பன் உள்ளிட்ட அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். நம்முடைய அமைச்சரவர்கள் சொன்னது போல, பிள்ளைகளை பார்ப்பதற்காக வெளிநாடுகளுக்கு சென்றுவிட்டு இங்கே வந்த பிறகு 2.5 மாதங்களுக்கு பிறகு மீண்டும் தமிழ்நாட்டில் நான் பேசுகிற முதல் கூட்டம் இது என்பதும், இந்த முரசொலி அரங்கத்தினுடைய முதல் கருத்தரங்கமும் இது என்பதும் ஒரு விதமான ஒருங்கிணைவு மட்டுமில்லை, என் வாழ்வில் கிடைத்த வாய்ப்பும் பெருமையும் என்று கருதுகிறேன். இங்கே பேசுகிற போது அமைச்சரவர்கள் குறிப்பிட்ட சில சொற்கள், சுந்தரத்தை இந்த அரங்கிற்கு பொறுப்பாக நியமித்திருக்கிறார் என்று அறிந்தபோது நான் மிகவும் மகிழ்ந்தேன். அவரை பற்றி ஒரு செய்தியை சொன்னார், எப்போதும் கொஞ்சம் துருதுருவென்று இருப்பார் என்று. அதற்கு என்ன பொருள் என்று எனக்கு தெரியும். மிகச்சிறந்த கொள்கை பிடிப்பாளர், ஆனால் கொஞ்சம் அடக்கி வைப்பது கடினம். அதுதான் அவர் மிக நாகரிகமாக சொன்னது, கொஞ்சம் துருதுருவென்று இருப்பார் என்பது. எனவே சரியானவரிடம் ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, சரியானவரின் பொறுப்பில் அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்கிற இரண்டையும் நான் எண்ணி பார்க்கிறேன். மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதே போல அந்த திலீபன் நினைவு நாள் கூட்டத்திற்கு அன்றைக்கு வந்தது எதிர்காலத்தின் அமைச்சர் என்று எனக்கு தெரியாது, அனுபவித்தான் தெரியும். அந்த கூட்டமே மிகுந்த கெடுபிடிக்கு இடையில் நடைபெற்றது. திலீபன் இறந்தது 87 செப்டம்பர். 88 செப்டம்பரில் கூட்டம் நடத்த கேட்டதற்கு அனுமதி மறுத்து நீதிமன்றம் போய் அனுமதி வாங்கி அந்த கூட்டம் நடைபெறுகிறது. அந்த திருமண மண்டபத்தின் உரிமையாளருக்கு திலீபன் என்றால் யார் என்று தெரியாது. தெரிந்திருந்தால் கொடுத்திருக்க மாட்டார். என்ன கூட்டம் என்று கேட்டார். அந்த முதல் ஆண்டு நினைவு நாள் என்றவுடன் ஏதோ திவசம் என்று நினைத்து கொண்டு அவர் கொடுத்து விட்டார். அதற்கு பிறகு என்னையும் தியாகுவையும் விசாரித்தது மட்டுமல்ல, அந்த திருமண மண்டபத்தின் உரிமையாளரையும் தொடர்ந்து காவல்துறை விசாரித்தார்கள். நான் இந்த கூட்டத்திற்கு வேடிக்கைக்காக சொல்லவில்லை, அதுதான் அந்த திருமண மண்டபத்தில் நடந்த கடைசி கருத்தரங்கம். அதற்கு பிறகு அவர்கள் யார் பிறந்த நாள் இறந்த நாளுக்கு கூட கொடுப்பதில்லை. கல்யாணம் நடத்தினா நடத்து, வேற பேசவே கூடாது என்று அன்றைக்கு அந்த அரங்கத்திற்கும் சேர்த்து ஒரு பேச்சுக்கான பூட்டு போடப்பட்ட நாளில் முதலாக நான் சந்தித்திருக்கிறேன் என்பது வியப்பு. நான் சிறையில் தான் அவரை சந்தித்து பேசினேன். சிறையில் தான் மறைந்த நம்முடைய முன்னாள் மாவட்ட செயலாளர் அன்பழகன் அவர்களை சந்தித்தேன். சிறையில் தான் மறைந்த முன்னாள் நம்முடைய மாவட்ட செயலாளர் பலராமன் அவர்களை சந்தித்தேன். சிறையில் தான் முன்னாள் அமைச்சர் பரிதி இளம்பழுதியும் உண்ணாவிரதம் இருப்பேன் என்று சொல்லி மிரட்டி பக்கத்து அறையிலே இருந்து அறைக்கு வந்து சேர்ந்தார். அப்போது சிறையில் இருந்த பரிதி இளம்பழுதியை பார்க்க வந்தபோதுதான் தலைவர் கலைஞர் அவர்கள் என்னையும் அழைத்து அமர வைத்து பார்த்தார். இவையெல்லாம் நீங்கள் சொன்னதற்கு பிறகு எனக்கு நினைவுக்கு வருகிற நிகழ்ச்சிகள் இருக்கட்டும். இன்றைய கருத்தரங்கம் ஒரு பொதுக்கூட்டமோ பொழுதுபோக்கு நிகழ்ச்சியோ இல்லை. மிகச் செறிவாக செய்திகள் சொல்லப்பட வேண்டும் என்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனாலும் சுந்தரத்திடம் நான் அன்பாக ஒரு கேள்வியை கேட்டேன். என்ன இது ஒரு கடல் மாதிரி ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறீர்களே, இந்திய அரசியல் அரங்கத்தில் திராவிட இயக்கத்தின் உரிமை குரல் என்றால் ஒரு நாள் முழுவதும் பேசுவதற்கான செய்திகள் இருக்கின்றன. எவ்வளவு நேரம் பேசலாம் என்று கேட்டேன். அண்ணன் பேசுங்க நீங்க என்றார். இருந்தாலும் இது என் நேரம் மட்டுமில்லை, இங்கே வந்திருக்கிற எல்லோருடைய நேரமும் என்பதனாலே ஒரு நேர கட்டுப்பாடு வேண்டும். நான் அவரிடத்திலே சொன்னேன், 45 நிமிடங்களுக்கு குறைவாக இந்த செய்தியை சொல்லிவிட முடியாது, ஆனாலும் 1 மணி நேரத்தை தாண்டி விட மாட்டேன். அதற்குள் இந்த அரங்கத்தில் இந்த செய்திகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இப்படியெல்லாம் அறிவார்ந்த, விரிந்து பறந்த,
தலைப்புகளை ஒரு கட்சி கூட்டத்தில் கொடுத்து கருத்தரங்கங்களை நடத்திவிட முடியாது. அதுதான் இன்றைக்கு இருக்கிற இயல்பான உண்மை. என்னவெல்லாம் பேசுகிறார்கள் என்பதை நாம் அறிவோம். தாத்தா வாஜ்பாய் அவர்கள் இறந்தபோது நேரு தாத்தா தான் அதிகமாய் அழுதாராம் என்று சொல்லுவார்கள். 2 பேருக்கும் அரசியல் கருத்து வேறுபாடு இருந்தாலும் 2 பேரும் ஒரே மரத்திலிருந்து இறக்கிய கல்லை குடித்ததால் அவர்களுக்குள் சிநேகம். எனவே அவர்களை போற்றுவதுதான் மனித மாண்பு என்று பேசுகிறவர்கள் மீது கூட எனக்கு கோபம் இல்லை. அதை கேட்டு கைதட்டுகிற நம் பிள்ளைகள் மீது எனக்கு கோபமாகத்தான் இருக்கிறது. எனவே இந்த காலகட்டத்தில் நாம் எதற்கெல்லாம் நாம் கவலைப்படுகிறோம் என்றால், மணவழகர் மன்றத்திற்கும் நம்முடைய அமைச்சருக்கும் எந்த தொடர்பும் இல்லை. மணவழகர் மன்றம் என்பது தமிழர்களுக்கான ஒரு மன்றம் என்பதால் அது சரிந்து விடக்கூடாது. எங்கேனும் சரிந்தால் எங்கள் தோள்களால் தாங்கி பிடிப்போம் என்று சொல்லுகிற உணர்வு திராவிட இயக்கத்தின் உணர்வு. அதுதான் அடிப்படையான உணர்வு. நான் அமெரிக்காவில் இருந்து வருகிற போது ஜெர்மனியில் பிராங்க்ஃபர்ட் என்கிற விமான நிலையத்தில் இன்னொரு விமானத்துக்காக காத்திருந்த நேரத்தில் ஒரு நண்பர் ஓடி வந்தார். எனக்கு யார் என்று தெரியாது. அவர் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டார். தன்னுடைய பெயர் தமிழ்மணி என்றும் தன்னுடைய தம்பியின் பெயர் தமிழரசன் என்றும் வரிசையாக அவருடைய குடும்பத்தினுடைய பெயர்களை சொன்னால் அனைத்தும் தமிழ் சார்ந்த பெயர்களாக இருக்கு. நான் கேட்டேன், உங்கள் அப்பா தமிழாசிரியரா என்று. அவர் சொன்னார், இல்லை, எங்கள் அப்பா திமுக காரர் என்று. எவ்வளவு சரியான அந்த அடையாளம் பாருங்கள். அதை மட்டும் சொல்லாமல் அடுத்தும் சொன்னார், எங்கள் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருடைய பெயர்களையும் ஐயா பெரியார் தான் சூட்டினார் என்றார். பெரியார் தமிழை காட்டுமகாட்டி மொழி என்று சொல்லிவிட்டார் என்று சொல்கிறார்கள். வைத்திருக்கிற பெயர் அனைத்தும் தமிழ் பெயர்கள். மணவழகர் என்பது என்ன? கல்யாண சுந்தரனார் என்பதற்கான மொழிபெயர்ப்பு தானே, தமிழில் கொண்டு வந்திருக்கிற சொல் அது. எனவே திருவிகாவினுடைய பெயரால் இருக்கிற மன்றம், அதுவும் மணவழகர் என்கிற பெயரால் இருக்கிற மன்றம் என்றைக்கும் நின்று நிலைக்க வேண்டும், சிறந்து ஓங்க வேண்டும் என்று எண்ணுகிற அந்த எண்ணம் தான் நமக்கான அடையாளம். சில அடையாளங்கள் வாழ்க்கை முழுவதும் நமக்கு தொடர்ந்து வரும். இந்த விமான பயணத்தில் கூட ஒரு அடையாளம் எனக்கே தெரியாமல், என்னோடு வந்த அடையாளம் எனக்கே தெரியாமல். விமான நிலையத்திலே சென்னையிலே வந்து இறங்குகிற போது எங்களினுடைய பெட்டிகள் வருகின்றன. எந்த பெட்டி? நான் நினைத்து கொண்டு வருகிறேன் நீல பெட்டி நம்முடையது மட்டும்தான் என்று. ஒரு 15 நீல பெட்டி வருகிறது. எந்த பெட்டி என்று தடுமாறுகிற போது என் மனைவி சொன்னார், எனக்கு தெரியாது. இல்லைங்க, நம்ம பெட்டி 4லையும் கருப்பு சிவப்புல ரிப்பன்ல கட்டி இருக்கிற அதானங்க நம்ம அடையாளம் சொன்னிச்சு. எதையும் நான் பொய்யாக சொல்லவில்லை. நீங்க பாருங்க, நம்ம பெட்டி, நம்ம பெட்டியில நீங்க எதுவும் தடுமாற வேண்டாம், எல்லாத்துலேயும் கருப்பு ரிப்பன் ஒன்று சிவப்பு ரிப்பன் ஒன்று கட்டியிருக்கிற அதானே நம்ம அடையாளம் என்றது. அதுதான் நம்முடைய அடையாளம், அதுதான் எங்கள் அடையாளம், அதுதான் உங்கள் அடையாளம், அதுதான் தமிழ்நாட்டின் அடையாளம். அந்த அடையாளத்தின் கீழ் நின்று நாம் பேசுகிறோம். நல்லது. இந்திய அரசியல் அரங்கத்தில் நம்முடைய உரிமை குரல் எங்கே தொடங்குகிறது? 1921 ஜூலை மாதம் வெளிவந்த ஒரு அரசு ஆணையிலிருந்து 2 நாள்களுக்கு முன்னால் புள்ளியியல் மற்றும் திட்ட அமைச்சகத்தின் சார்பாகவும் ஒன்றிய அமைச்சர் இணை அமைச்சர் பங்கஜ் சௌத்ரி கூறியிருக்கிற செய்தி அடிப்படையிலும் 21 இருந்து நேற்றைக்கு முன்தினம் வரைக்கும் பரவி கிடக்கிற செய்திகளை நான் தொகுத்து சொல்ல வேண்டும் என்று கருதுகிறேன். உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்பதுதான் நம்முடைய அடிப்படையான முழக்கம். அந்த முழக்கத்தில் எத்தனை ஆழமான செய்தி இருக்கிறது பாருங்கள். உறவுக்கு கை கொடுப்போம், யாரோடும் நமக்கு பகை இல்லை, ஆனால் நாம் யாருக்கும் அடிமை இல்லை. யாரோடும் பகை இல்லை என்பதனாலே யார் சொன்னாலும் அப்படியே கேட்டுக்கொண்டிருக்க முடியாது. உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம். குரல் மட்டும்தான் கொடுப்பீர்களா என்று சிலர் கேட்கிறார்கள். குரல் கொடுப்போம் என்கிற சொல்லுக்கு வெறும் குரல் கொடுப்போம் என்கிற பொருள் இல்லை. ஒருவன் வாழ்வில் தாழ்ந்து போய்விட்டான், அவனுக்கு இவன் கை கொடுத்தான் என்றால் கை குலுக்கினான் என்று பொருள் இல்லை, வாழ்வில் அவனை உயர்த்தினான் என்று பொருள். உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்று தொடங்கிய அந்த முழக்கத்தை நாம் எந்த இடத்திலிருந்து பார்க்க வேண்டும் என்றால், தலைவர் கலைஞர் அவர்கள் செய்திருக்கிற ஒவ்வொரு சின்ன செயலுக்குள்ளும் 1000 பொருள் உண்டு. நான் கன்னியாகுமரியிலே உயர்ந்து நிற்கிற வானுயர நிற்கிற வள்ளுவனின் சிலையிலே இருந்து தொடங்குகிறேன். கவனித்து பாருங்கள். பொதுவாக பார்த்தால் அது வெறும் சிலை, பொதுவாக பார்த்தால் அது ஒரு கலை. சிலை என்பது கலைதான் நண்பர்களே. ஆனால் வள்ளுவன் சிலை வெறும் கலை என்று, அது ஒரு அரசியல். அதற்குள்ளே ஒரு அரசியல் இருக்கிறது. கன்னியாகுமரியிலே இருக்கிற வள்ளுவர் சிலையை கவனித்து பாருங்கள். எந்த திசை நோக்கி நிற்கிறார்?
கன்னியாகுமரியிலே இருந்து காஷ்மீரத்தை நோக்கி அந்த சிலை நிற்கிறது. இந்தியாவின் வரலாறு இங்கிருந்து தொடங்கிட்டு என்று சொல்லுகிற அரசியல். எங்கே இருந்து அரசியல் தொடங்கிற்று என்பதை வள்ளுவன் சொல்லுகிறான். அது மட்டுமல்ல, இந்த சிலை வருவதற்கு முன்பா கன்னியாகுமரிக்கு போகிறவர்களை நீங்கள் என்ன பார்த்தீர்கள் என்று கேட்டால், கதிரவனின் உதயம் பார்த்தோம், மறைவு பார்த்தோம், விவேகானந்தர் பாறை பார்த்தோம் என்பார்கள். விவேகானந்தர் பாறையை விட உயரமாக ஒரு சிலை உயர்ந்து நிற்கிறது. அதற்குள்ளேயும் ஒரு அரசியல் இருக்கிறது என்பது கலைஞருக்கு தெரியும், புரிந்தவர்களுக்கு புரியும். எனவே கலைஞர் சிலை, வள்ளுவர் சிலையிலே இருந்து தொடங்குகிற அரசியல் நீங்கள் தொடக்கி வைத்திருக்கிற விவேகானந்தரின் அரசியலை விட உயரமானது என்பதையும் கலைஞர் இந்தியாவுக்கு உணர்த்துகிறார். இந்தியாவுக்கே உணர்த்துகிறார். 1921 ஜூலையிலே இருந்து நான் தொடங்கினேன். அதுதான் இந்திய அரசியல் அரங்கத்தில் தமிழ்நாடு முன்னணியாக ஒரு செய்தியை கொண்டு வந்த நாள். வேறொன்றுமில்லை, பெண்களுக்கு வாக்குரிமையை கொடுத்த நாள் அது. அதுதான் அந்த ஆணை. திராவிட இயக்கத்தின் முன்னோடியாக இருந்த நீதி கட்சி பனகல் அரசர் பொறுப்பேற்றவுடன் கொண்டு வந்த முதல் ஆணை இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லை, தமிழ்நாட்டில் தான் தொடக்கம். உலகத்திலேயே பல நாடுகளில் இல்லை, வல்லரசு நாடுகளில் இல்லை. உலகத்தில் முதலாக அந்த கிழக்கின் எல்லையில் இருக்கிற நியூசிலாந்தில் 1893 பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டது. பிறகு 96 ஆஸ்திரேலியா. 19ஆம் நூற்றாண்டில் 2 நாடுகளில் தான் பெண்களுக்கு வாக்குரிமை, அதுவும் கடைசியாக. பிறகுதான் ஐரோப்பாவில் பிரான்சிலே தொடங்கி பல நாடுகளுக்கு வந்து சேர்ந்தது. 1920 ஆண்டுதான் நியூயார்க் மாநிலத்தில் அமெரிக்காவில் பெண்களுக்கு வாக்குரிமை. 1921 ஜூலை தமிழ்நாட்டிலே பெண்களுக்கு வாக்குரிமை என்றால் இந்திய அரங்கிலும் உலக அரங்கிலும் தமிழ்நாடு எப்படி உயர்ந்து நின்றது, திராவிட இயக்கம் எப்படி வழிகாட்டிட்டு. சமத்துவம் என்பது நம்முடைய அடிப்படையான கோட்பாடு. பெண்களுக்கு வாக்குரிமை இல்லாமல், பெண்களுக்கு சமத்துவம் இல்லாமல் பிறகு எப்படி அது வந்து சேரும்? ஆண்களுக்கு கூட எல்லோருக்கும் வாக்குரிமை இல்லை, நீங்கள் அறிவீர்கள். இட் இஸ் ஒன்லி ஃபார் டாக்ஸ் பேயர்ஸ். யார் வரி கட்டுகிறானோ, யார் படித்திருக்கிறானோ அவனுக்குத்தான் வாக்குரிமை உண்டு, எல்லோருக்கும் வாக்குரிமை கிடையாது. இந்த இடத்தில் நான் நினைவிலிருந்து சொல்லுகிறேன், 1920 ஆண்டே வரி கட்டிய குடும்பம் ஈரோட்டில் ஒரு குடும்பம் இருந்தது, அது ஐயா பெரியார் குடும்பம். எனவே அங்கேதான் வரி கட்டுகிற, அரசுக்கு வரி கட்டுகிற குடும்பத்தில் உள்ள ஆண்களுக்கு மட்டும் வாக்குரிமை தகர்த்து எறியப்பட்டது. எல்லோருக்கும் வாக்குரிமை. ஜனநாயகத்தின் கதவுகளை முதலில் திறந்தது இந்தியாவில் திராவிட இயக்கம்தான் என்பதற்கு இது முதல் எடுத்துக்காட்டு. எல்லோருக்கும் வாக்குரிமை, அதிலும் பெண்களுக்கு வாக்குரிமை. பெண்களை உலகமே அப்போது மதிக்கவில்லை, அதுதானே உண்மை. உலகத்தினுடைய மிக புகழ் பெற்ற 600 ஆண்டுகளுக்கு முந்தைய வரலாற்றை கொண்ட கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திலே பெண்கள் படிக்கலாம், ஆனால் அவர்களுக்கு பட்டமளிக்கப்படாது. பெண்கள் படிக்கலாம், ஆனால் அவர்களுக்கு பட்டமளிப்பு விழாவிலே இடம் இல்லை. படித்து விட்டு வீட்டுக்கு போ. எப்போது மாறிற்று? 46. எப்படி மாறிற்று? விக்டோரியா மகாராணியார் குடும்பத்திலே ஒரு பெண் படித்தார். அவரை வீட்டிலே கேட்டார்கள், எங்கே பட்டம்? பெண்களுக்கு கொடுக்க மாட்டார்கள். அப்போதுதான் விக்டோரியா மகாராணிக்கே கோபம் வந்தது. அவர் வீட்டு பெண்ணுக்கு பட்டம் கொடுக்காத போதுதான். அதற்கு பிறகுதான் 46க்கு பிறகுதான் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் பெண்களுக்கும் பட்டம் வழங்கப்பட்டது. பேராசிரியர் அருணன் அவர்கள் அந்த கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் பற்றி எழுதியிருக்கிற கட்டுரையில் இது குறித்து மிக விரிவாக எழுதியிருக்கிறார். நான் சொல்கிற செய்திகள் எல்லாம் நானாக கண்டுபிடித்ததில்லை, படித்த செய்திகள், எங்கே இருந்து படித்தேன் என்பதையும் உங்களுக்கு எடுத்து சொல்லிவிடுகிறேன். எதற்காக என்றால், இந்த அரங்கம் கேட்டுவிட்டு போகிற அரங்கம் இல்லை, தொடர்ந்து படிக்கிற அரங்கம், பேசுகிறவர்களையும் சரி செய்கிற அரங்கம். இப்படி தொடங்கிற்று நம்முடைய சமத்துவத்தினுடைய பயணம். எப்படி தொடர்ந்தது? 27 டிசம்பரிலே ஒரு ஆணை வந்தது, நாம் அறிவோம். அதுதான் இடஒதுக்கீட்டுக்காக வெளிவந்த முதல் ஆணை. அதற்கு முன்பு 21 அது நிறைவேற்றப்பட்டது. அதிகாரிகள் அதை நிறைவேற்ற விடவில்லை. அன்றைக்கு இருந்த ஆங்கிலேய ஆளுநர்கள், இல்லை இல்லை இதில் சிக்கல் வரும் என்று உங்கள் நாட்டை சேர்ந்தவர்களே சொல்லுகிறார்கள். யார்? எனவே அதை கையெழுத்து. சில கேள்விகளை மட்டும் நான் முன்வைக்கிறேன், பதில் உங்களுக்கு தெரியும்.
எல்லா விடையையும் பேசுகிறவனே சொல்ல வேண்டாம், மக்களுக்கிடம் போய் சேர வேண்டும். தடுத்த காரணத்தால் பிறகு அவர்களே சொல்லுகிறார், அந்த ஆளுநரே சொல்லுகிறார், கையெழுத்து போட முடியாது என்று அவர் நிறுத்திவிட்டார். இங்கே இருக்கிறவர்கள் சிலரும் பர்மாவிலே இருந்து, நகரத்தார் சங்கத்திலே இருந்தும் கடிதம் வருகிறது, எல்லோருக்கும் இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது. இன்றைக்கு நடந்த நிகழ்ச்சியை நான் சொல்லுகிறேன் தோழர்களே, இன்னும் நாம் போக வேண்டிய தொலைவு எவ்வளவு இருக்கிறது என்பதற்காக நான் மாவட்ட செயலாளரின் அறையில் அமர்ந்திருக்கிற போது அந்த செய்தியை நான் படிக்கிறேன். சமூக நீதி விடுதி என்று வைக்கக்கூடாது, எங்கள் ஜாதி பெயரை எடுக்கக்கூடாது என்று சொல்லுகிறவர்கள் இன்றைக்கும் நம்மோடு வாழ்கிறார்கள். கருப்பும் சிவப்பும் நம் அடையாளம் என்றால் சாதிதான் தங்கள் அடையாளம் என்று கருதுகிறார்கள். இன்றைக்கு காலையில கலைஞர் தொலைக்காட்சியில பேசுகிற போது சொன்னேன், சாதி நமக்கு அடையாளம் இல்லை, அது அவமானம். இந்த உணர்வை உருவாக்குவதுதான் திராவிட இயக்கத்தின் குரல். சாதி இல்லை நம் அடையாளம், கொள்கை சமத்துவம் நம் அடையாளம். அதை உடைத்து 27 வந்த டிசம்பரிலே வந்த அந்த ஆணை 21 இருந்து 6 ஆண்டுகள் காத்து கிடந்து 50 விழுக்காடு 70 விழுக்காடு என்பது அல்ல, 100 விழுக்காடும் பிரித்து கொடுத்த ஆணை. வகுப்பு வாரி உரிமை மொத்தம் 12 இடங்கள் என்று எடுத்துக்கொண்டால் 12 இடங்களில் 5 இடங்கள் பார்ப்பனர் அல்லாத இந்துக்களுக்கு. அதில் இருக்கிற வரியை நான் சொல்லுகிறேன் பாருங்கள். அப்படியானால் இந்துக்களில் 2 வகை இருக்கிறது என்பதை மிக நுட்பமாக குறித்த ஆணை அது. பார்ப்பனர் அல்லாத இந்துக்கள், இந்துக்களிலே இவர்களும் இருக்கிறார்கள் அவர்களும் இருக்கிறார்கள். இந்து என்று நீங்கள் பேசினீர்கள், ஆனால் வேறு வேறு என்பதை ஆணை மூலம் குறித்து காட்டியது 27 டிசம்பரில் 28 வந்தது. எது மிகப்பெரியது? சமஸ்கிருத இந்திய ஆதிக்கத்தை இந்தியாவிலேயே எதிர்த்த முதல் மாநிலம் தமிழ்நாடு. திராவிட இயக்கம் தான் அதன் தொடக்கம். இன்றைக்கு எங்கெல்லாம் பரவி இருக்கிறது? 4 நாள்களுக்கு முன்னால் ஒரு தொடர் வண்டியில் பெண்களுக்குள் சண்டை வருகிறது, பார்த்திருப்பீர்கள், தொலைக்காட்சியில் காட்சியாக வந்தது. என்ன சண்டை தெரியுமா? மராத்தியில பேசினா உட்கார், இந்தியில பேசினா இறங்கி போ. மராத்திய பெண்கள் மகாராஷ்டிரத்திலே பேசுகிற குரல் திராவிட இயக்கத்தின் குரலப்பா அது. இங்கே இருந்து புறப்பட்டது. மராத்தி எங்கள் தாய்மொழி. நீ இந்திக்காலிக்கு இங்கே என்ன வேலை என்று கேட்கிற நீ என்ன செய்தி என்றால், இந்தியில பேசிய அவர்களும் மராத்திய பெண்கள். அதைத்தான் இவர்கள் கேட்டார்கள், உனக்கு தாய்மொழி மராத்தி தானே, மராத்தியில் பேசு, எதற்கு இந்தியில் பேசுகிறாய் என்று கேட்ட குரல் இந்திய அரசியல் அரங்கில் எங்கிருந்து தொடங்கிற்று? எந்த விதமாகவும் நான் புனைந்தோ கூட்டியோ சொல்லவில்லை, மிகைப்படுத்தவில்லை. தமிழ்நாட்டில் இருந்து உருவான உரிமை குரல் அது. இதுபோல 1000 உரிமை குரல்கள். குறிப்பாக 2 ஒரு நேர்காணலையும் ஒரு உரையையும் சொல்லுகிறேன். இங்கே இருக்கிற நீங்கள் பலர் அறிந்திருக்கலாம், நினைவுபடுத்திக் கொள்வோம், மக்களிடம் சொல்வோம். 1969 மார்ச் மாதம் 17ஆம் தேதி தில்லியில் தலைவர் கலைஞர் கொடுத்த பத்திரிகையாளர் சந்திப்பில் கொடுத்த ஒரு நேர்காணல். இன்றைக்கு உண்மையிலேயே பத்திரிகையாளர்களின் பொறுமையினால் பாராட்டாமல் இருக்கவே முடியவில்லை. எதை வேண்டுமானாலும் பேசுகிறார். முழக்கங்கள் எப்படியெல்லாம் மாறி போயிருக்கின்றன. நம்முடைய கூட்டங்களில் மாநாடுகளில் முழக்கங்கள் கேட்கும். இப்போது புதிதாக வந்திருக்கிற கட்சியின் மாநாட்டில் முழக்கங்கள் எப்படி கேட்கிறது தெரியுமா? ஏறாதே ஏறாதே மரத்தில் ஏறாதே, அசைக்காதே அசைக்காதே விளக்கு கம்பத்தை. இதுவா முழக்கம்? நான் தூக்காதே தூக்காதே நாற்காலியை தூக்காதே. புதிய முழக்கங்கள். ஊடகவியலாளர்கள் முன்னிலையில் பேசுகிற போது எதை வேண்டுமானாலும் பேசலாம் என்கிற நினைப்பு. தலைவர் கலைஞர் எத்தனை பொறுமையாய், எத்தனை தெளிவாய், எத்தனை ஆழமாய் அந்த தில்லியிலே நடைபெற்ற அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசினார் என்பதற்கு எல்லாம் எங்கும் தேட வேண்டாம். நம்முடைய அறிவாலயத்தில் அரங்கத்தில் இருக்கிறது, நூலகத்தில் இருக்கிறது. 1969 மார்ச் 17 இந்த தேதிக்கு முக்கியத்துவம் இருக்கிறது. அவர் சொன்ன செய்திக்கு முதன்மை இருக்கிறது. என்ன சொன்னார்? இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களுக்கும் சம உரிமை வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு கருதுகிறது. சொன்னவர் யார்? தமிழ்நாட்டின் முதலமைச்சர். அவர் முதலமைச்சராகி எத்தனை நாட்கள் ஆகிறது? 1969 பிப்ரவரி 3ஆம் தேதி அறிஞர் அண்ணா அவர்கள் மறைந்தார். 10ஆம் தேதி பொறுப்பேற்றார். சரியாக 37 நாள்களில் கலைஞர் தில்லியிலே பேசுகிறார். ஆட்சிக்கு வந்து முதலமைச்சராக அமர்ந்திருக்கிறவருக்கு கவனமெல்லாம் எங்கே இருக்கு? அதுவும் தில்லிக்கு போயிருக்கிறார்.
இந்த நாற்காலியை எப்படியாவது பிடிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். பிடித்தவுடன் எப்படியாவது காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள். பதவியேற்ற 37வது நாளில் தில்லியில் என்று கலைஞர் சொன்னார், அனைத்து மாநிலங்களுக்கும் சுயாட்சி வழங்கப்பட வேண்டும் என்பது எங்கள் எண்ணம். இதற்காக விரைவில் நான் ஒரு குழுவை அமைக்கப் போகிறேன். அந்த நேர்காணலில் தான் முதல்ல சொல்றார், பிறகுதான் ராஜமன்னார் குழுவுக்கு முன்பாக கலைஞர் சொன்ன இந்த நேர்காணல் இருக்கிறதே, இந்த உரிமை குரல் இந்தியா முழுவதும் ஒலித்தது. அவர் ஏதோ சாதாரணமாக செய்யக்கூடியவர் இல்லை, திட்டமிட்டுத்தான் செய்திருப்பார். சென்னையில் பேட்டி அளித்தால் அது தமிழ்நாட்டோடு நிற்கும். தில்லியிலே போய் பேசினார். எல்லா ஊடகங்களும் அதை ஏற்றன. அதற்கு பிறகு உடனடியாக அவர் ராஜமன்னார் குழுவை அமைத்தார். இது கலைஞரின் குரலாக வெளிப்பட்டாலும் அது அறிஞர் அண்ணாவின் எண்ணம் என்பதை நாம் அறிவோம். அண்ணாவின் கடைசி உயில் மாநில சுயாட்சி தான். அதைத்தான் அண்ணாவின் உயில் என்று இன்றைக்கும் நாம் சொல்லுகிறோம். எப்போது எழுதினார்? ஏன் உயில் என்று சொல்லுகிறோம்? உயில் என்பது கடைசியாக எழுதுவது. 69 ஜனவரி 14ஆம் தேதி. எத்தனை வேலைகள் இருந்தாலும் பொங்கலுக்கு காஞ்சிபுரத்துக்கு அண்ணா போய்விடுவார். அந்த இறுதி ஆண்டில் 69 ஜனவரி அவரால் காலையில் போக முடியவில்லை, மாலைதான் போகிறார். அந்த கடிதம் படித்தால் இப்போதும் நமக்கு கண்ணீர் வரும். நான் முதலமைச்சராக இல்லை, சூழ்நிலையின் கைதியாக இருக்கிறேன் தம்பி. பொங்கலுக்கு கூட என்னால் இன்னமும் வீட்டுக்கு போக முடியவில்லை. அங்கே அந்த பேரப்பிள்ளைகள் எல்லாம் காத்திருக்கிறார்கள். இருந்தாலும் இந்த கோப்புகளில் கையொப்பம் விட்டுவிட்டுத்தான் நான் புறப்பட வேண்டியிருக்கிறது. அண்ணா அன்றைக்கு மாலை தான் பொங்கல் அன்று காஞ்சிபுரத்துக்கு போனார். அடுத்த நாள் இருந்தார். அதற்கு அடுத்த நாள் காஞ்சிபுரத்தை விட்டு புறப்பட்டார். என்ன நினைத்தாரோ தெரியாது. தன்னுடைய ஓட்டுநரிடம் சொன்னார், அந்த பச்சையப்பன் பள்ளியில் கொஞ்ச நேரம் கொண்டு போய் காரை நிறுத்துங்கள். அவர் படித்த பள்ளி. இறங்கி அந்த பள்ளிக்கூடத்தை பார்த்தார். நாம் அரசு ஊழியர்களுக்கு கட்டி கொடுத்த அந்த கட்டிடங்கள் இருக்கிற அந்த குடியிருப்புக்கு செல்லுங்கள். அங்கே இறங்கி காரை விட்டு அந்த ஓட்டுநர் சொல்லுகிறார், புரியவில்லை, ஏன் எதற்காக என்று புரியவில்லை. அந்த அரசு கட்டி கொடுத்த அரசு ஊழியர்களுக்கான குடியிருப்புகளை அண்ணா பார்வையிட்டார். அவருக்கு தெரிந்ததோ என்னவோ, மறுபடியும் காஞ்சிபுரத்துக்கு வரமாட்டேன் என்று உணர்ந்தாரோ என்னவோ. நான் தொலைக்காட்சியில் பேசுகிற போது சொன்னேன், அந்த 2 கட்டிடங்களையும் பார்த்துவிட்டு அண்ணா புறப்பட்டார். காஞ்சிபுரத்தை விட்டு கடைசியாக புறப்பட்டார். 1000 முறை காஞ்சியை விட்டு அவர் வெளியிலே வந்திருக்கிறார். காஞ்சியை விட்டு அவர் வெளியிலே வந்ததுனாலே தான் இந்தியாவிலேயே சமத்துவம் உள்ளே வந்தது. கடைசியாக காஞ்சிபுரத்தை விட்டு அண்ணா வெளியிலே புறப்பட்டார். அப்போது அவர் எழுதிய காஞ்சி என்கிற மடலில் அவர் எழுதிய அந்த கடைசி அறிக்கை தான், இந்தியாவுக்கு மாநில சுயாட்சி வேண்டும்.